அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A என்ன கட் ஆஃப் வரலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஒரு சேஃப் ஜோன் என்னவாக இருக்கலாம், மெயின்ஸுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணலாமா சார்? நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்குறது சரி, நம்ம ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணி கேட்குறது சரி, சார் நான் மெயின்ஸ் படிக்கலாமா, இத்தனை கொஸ்டின் சரியாக வருது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கறதுனால நம்ம இந்த கட் ஆஃப் வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஸோ கட் ஆஃப் வீடியோ முழுமையாக பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்லேயே நான் சொல்கிறது என்னென்னா, இது வந்து ஒரு தோராயமான கணிப்பு தான், ரைட்டா? ஸோ எந்த ஒரு அகாடமி, எந்த ஒரு யூடியூப் சேனலில் சொல்லக்கூடிய கட் ஆஃப் வந்து எக்ஸாக்டாக வரும்லாம் சொல்ல முடியாது. இது வரைக்கும் அந்த மாதிரி வந்ததும் கிடையாது. ஒரு தோராயமாக சொல்லுவாங்க, அப்ராக்சிமேட்டாக சொல்லுவாங்க, கொஞ்சம் முன்ன பின்ன வரும், ரைட்டா? எல்லாமே வந்து ஒரு ப்ரிடிக்ஷன்ன்றது நமக்கு மெயின்ஸ் வரும்போது, மெயின்ஸ் ரிசல்ட் கொடுப்பாங்களே அப்போ வரும்போது கிட்டத்தட்ட நியரில் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க. நானும் வந்து நமக்கு டெஸ்ட் பேஸ்ட் ஸ்டூடெண்ட்டை ஒரு சில பேர்கிட்ட கேட்டேன், அதே மாதிரி நம்ம தெரிஞ்சவங்களும் நிறைய பேட்டர்ன் பண்ணியிருக்காங்க யூடியூப். ஸோ இதெல்லாம் கேதர் பண்ணி எவ்வளோ சொல்கிறாங்க, டாப் எவ்வளோ சொல்கிறாங்க, ரொம்ப கம்மி எவ்வளோ சொல்கிறாங்க, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் எவ்வளோ எடுத்துன்னு சொல்கிறாங்க, எல்லார்கிட்டையும் வந்து கேட்டதில் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேபி இது வந்து வரலாம் அப்படின்ற ஒரு கணிப்புக்காக தான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம் முடித்தோடனே கஷ்டம்னாங்க, அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பரில் அங்கெல்லாம் பார்த்தா ஈஸினாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு 150 ப்ளஸ் நிறைய பேர் சொன்னாங்க, 160 ப்ளஸ் கூட சொன்னாங்க. அகாடமியோட கீ பார்க்கும்பொழுது சில பேர் 150 ப்ளஸ் எடுத்தவங்களாம் இப்போ 140, ஒரு 10 கொஸ்டின் 12 கொஸ்டின் கம்மியாக இருக்குது சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், கொஸ்டின் வந்து டஃப்பாக இருந்தது ஜிகே. அது இல்லாமல் இப்போலாம் வந்து ஸ்கூல் புக்கு பேஸ்டு இல்லாமல் எல்லாம் அவுட்ருக்கு போயிட்டாங்க. ஸோ அப்படின்னும் பொழுது அகாடமிக் கீக்கும் இப்போ அஃபிஷியல் டென்டேட்டிவ் கீக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? நீங்களே பார்த்துருப்பீங்க. நீங்கள் எப்படியும் எக்ஸாம் முடிச்சோடனே எல்லா ப்ரைவேட் அகாடமி நம்ம சேனலுமே கூட போட்டிருப்போம், பார்த்துருப்பீங்க. இப்போ அஃபிஷியலாக வரும்போது கண்டிப்பாக வந்து அதை விட கொஞ்சம் எதாவது முன்ன பின்னா மாறுபாடுகள் இருக்க தான் செய்யும், கம்மியாக தான் வரும். அப்போ 160 ப்ளஸ் சொன்னவங்களா இப்போ 150க்கு வந்துட்டாங்க, 150 சொன்னவங்களா 140 போயிட்டாங்க, 140 சொன்னவங்களா 130 போயிட்டாங்க. என்ன சொல்ல வரேன்னா, இந்த ப்ரைவேட் நம்ம அகாடமி கொடுத்ததுக்கும் அஃபிஷியல் கொடுத்ததுக்குமே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து கம்மியாக வருது சார் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. இப்போ டென்டேட்டிவ்க்கு கொடுத்ததுக்கும் ஃபைனலுக்கு கொடுக்குறதுக்குமே மாறுபடும். ஏன்னா நிறைய கொஸ்டின் அப்ஜெக்ஷன் பண்ணுறீங்க, அதுக்கு அவங்க என்ன டெசிஷன் எடுக்கிறாங்க, அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்க, அதை கொடுக்கும்பொழுது கூட உங்களுக்கு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் கூடலாம், அல்லது கூட இருந்துச்சுன்னா கொஞ்சம் குறையலாம். ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம். நம்ம கட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்ணும்போது தோராயமாக ஒரு சேஃப் ஜோன் மாதிரி இதுக்கு ப்ளஸ் இதுக்கு மேலே வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்ல போகிறோம். இது நம்பர் ஆஃப் கொஷின் பேஸ்டாக தான் இருக்கும், மார்க் பேஸ்டு கிடையாது. நம்பர் ஆஃப் கொஷின் 200 கேள்விகளுக்கு எத்தனை கேள்வி நீங்கள் சரியாக போட்டிருந்தால் மெயின்ஸ் படிக்கலாம் அப்படின்ற ஒரு ப்ரிடிக்ஷன் தான் வந்து நான் சொல்கிறேன். ஸோ வேக்கன்சி ரொம்ப குறைவுன்றதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க, ரைட்டா? இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடிலாம் 5000 வேக்கன்சி கொடுத்தாங்க, 2000 ப்ளஸ் வேக்கன்சி கொடுத்தாங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா வெறும் 645 வேக்கன்சி ரெண்டும் சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க. குரூப் 2க்கு ரொம்ப ரொம்ப கம்மி, ஒரு 100 கூட இல்லை, வெறும் 50. அந்த 50 நீங்கள் கம்யூனிட்டி வைஸாக பிரித்து பாருங்கள். பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி, உமன் கோட்டா, பிஎஸ்டின்னு பிரிச்சிங்கன்னா ஒருத்தருக்கு 1 வரதே பெரிய விஷயம். 1, 2, 0 இந்த மாதிரி தான் வரும். அந்தளவுக்கு ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. இது மாதிரி வந்து வேக்கன்சி கொடுத்து நான் பார்த்ததே இல்லை. வேக்கன்சியை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் அப்போ கேட்டோம்னா, நாங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டு ரிசல்ட் வரும்போது கவுன்சிலிங் நடக்கும்போது கூட வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க டிஎன்பிசியில். ரிசல்ட்டை கொடுக்கும்போது எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு ரிசல்ட்டு கொடுக்குற டயத்தில் வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னா, நாங்கள் 2020, 19, 18 கொடுத்ததை இப்போ அதிகமாக நாங்கள் வேக்கன்சியை ஃபில் பண்ணியிருக்கிறோம், கவர்மெண்ட் சொன்னதை விட நாங்கள் அதிகமாக ஃபில் பண்ணிக்கிறோன்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளி விவரம் கொடுக்குறாங்க. சரி, எக்ஸ்தலத்திலாவது ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணியாவது கேட்போம் அப்படின்னு பார்த்தா, அப்படிலாம் நீங்கள் ட்ரெண்ட் பண்ணாலும் வந்து வேக்கன்சிலாம் இன்க்ரீஸ் ஆகாது, அது ஒரு பொய் செய்தின்னு வேறு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு. ஸோ வந்து வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணாலும் கூட ரொம்பலாம் பண்ண மாட்டாங்கன்னு தோணுது. ஏன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு 100, 200 அந்த மாதிரி தான் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஒரு 1000 கூட வந்து டச் ஆகுமான்னு தெரில ரிசல்ட் கொடுக்கும்பொழுது. ஸோ அதனால் வந்து பார்த்துக்கோங்க, வேக்கன்சி ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. ஓகேங்களா? சரி, இப்போ என்ன தான் சொல்ல வரீங்க சார் அப்படின்னா, இப்போ சொல்லிடுறேன், ஸ்டார்ட்டாக சொல்லிடுறேன். குரூப் 2 பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் கொஸ்டின் பேஸ்டாக 200 கேள்விகளுக்கு உங்களுக்கு வந்து இப்போ வந்திருக்கிறதுபடி, அது ஒரு கொஸ்டின் வந்து கமிட்டிக்கிட்ட நாங்கள் கொடுத்துருக்கணும். ஜிகேயில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. நீங்கள் 199 வச்சாலும் சரி, இல்லை 200 வச்சாலும் சரி. ஓகே, ஓசியாக இருக்கீங்கன்னா நீங்கள் குரூப் 2 மெயின்ஸ் டிஸ்கிரிப்ட் டைப்புக்கு நான் படிக்கிறேன் சார்னா 158 ப்ளஸ் அது 160 கூட வரலாம். ஸோ நீங்கள் அவ்வளோ தான் நீங்கள் மெயின்ஸ் படிங்க. பிசி, எம்பிசிக்கெலாம் 1, 2 முன்ன பின்ன இருந்தாலும் கூட தோராயமாக சொல்லணும் ஒரு 156 ப்ளஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் குரூப் 2 மெயின்ஸ் டிஸ்கிரிப்ட் டைப்புக்கு படிக்கலாம். பிசிஏ முஸ்லீமுக்கு வந்து 153 ப்ளஸ் இருக்கலாம், எஸ்சிக்கு வந்து 150 ப்ளஸ், எஸ்சி ஏ அருந்ததிற்கு வந்து 145 ப்ளஸ் இருக்கணும், எஸ்டிக்கு வந்து 143 ப்ளஸ் இருந்தால் நீங்கள் குரூப் 2 மெயின்ஸ் டிஸ்கிரிப்ட் டைப்புக்கு வந்து படிக்கலாம். இது வந்து தோராயமான ஒரு கணிப்பு மட்டும்தான். ஓகேங்களா? ஏன்னா 50 வேக்கன்சி தான் இருக்குது. இதை விட வரல, இது வருமா இல்லை இதை விட கூட வருமானதெல்லாம் நம்ம அப்புறமா தான் சொல்ல முடியும். சரி, 2Aவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நமக்கு வந்து 595 வேக்கன்சி இருக்குது. நமக்கு எப்படியும் 1:10ன்ற ரேஷியோவில் எடுப்பாங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு நிறைய பேர் வந்து செலெக்ஷன் ஆகுவீங்க. அப்போ வந்து கொஞ்சம் கட் ஆஃப் குறையும்.
அப்போ 2A பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி ஓசி கேட்டகரி 155 ப்ளஸ் தான் ஜென்ரல் கேட்டகரி ஓசி கேட்டகரி கிடைக்கும். இதே பிசி எம்பிசி டிஎன்சிலாம் 150 மினிமம் ஒரு 150 ப்ளஸ் போட்டுருங்க சார், 200க்கு வருது சார் அப்படின்னா நீங்கள் மெயின்ஸ் வந்து தாராளமாக படிக்கலாம். பிசிஎம் இருந்தீங்கன்னா 146 அல்லது 145 ப்ளஸ் இருந்தால் கூட படிக்கலாம். எஸ்சிக்கு 145 ப்ளஸ். இதெல்லாம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் பேஸ்டாக சொல்லியிருக்கேன், மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்சிஏ அருந்ததியாக இருந்தீங்கன்னா ஒரு 140 ப்ளஸ் கொஸ்டின் சரியாக வருது சார் டென்டேட்டிக்கு படி அப்படின்னா நீங்கள் படிக்கலாம். எஸ்டி இருந்தால் 137 135 ப்ளஸ் இருந்தால் கூட நீங்கள் மெயின்ஸ் வந்து குரூப் 2ஏக்கு வந்து படிக்கலாம். குரூப் 2ஏன்றது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக வரும், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அது கடைசி கட்டத்தில் மாற்றினாலும் மாற்றுவாங்க. எனக்கு போன டைம் கம்ப்யூட்டர் பேஸ்ட்னு சொன்னாங்க, ஓஎம்ஆரில் வச்சுட்டாங்க. பட் அஃபிஷியலாக நமக்கு சொல்கிறது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இது மாதிரி கொஞ்சம் கட் ஆஃப் கம்மியாக இருந்தாலும் குரூப் 2ஏக்கு படிக்கலாம். ஓரளவுக்கு நல்லா இருக்குது சார், 155 ப்ளஸ் 158 160 போட்டுறேன், நீங்கள் குரூப் 2ஏக்கும் படிக்கலாம், குரூப் 2க்கும் படிக்கலாம். ஏன்னா குரூப் 2 படிக்கிறவங்க செலெக்ஷன் ஆகுவீங்க. கட் ஆஃப் எனக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் 2 எக்ஸாமுக்கு எலிஜிபிளாக வருவீங்க. கொஞ்சம் கட் ஆஃப் கம்மியாக இருக்கிறவங்க குரூப் 2ஏக்கு மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிளாக வருவீங்க. ரைட்டா? சரி சார், இதில் வந்து எல்லாத்துக்குமே பொருந்துமானா கிடையாது. பெண்களாக இருந்தால் நீங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த டிஸ்பிளேயில் பார்க்குறத விட நீங்கள் ஒரு -2 கம்மியாக வச்சுருந்தா கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு தனியாக ரிசர்வேஷன் வந்து இருக்குது. ரைட்டா? பெண்களாக இருந்தால் ஒரு -2 கம்மியாக கூட இருக்கலாம். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து குரூப் 2ஏக்கு எம்பிசி பிசிக்கெலாம் வந்து 150 சொல்கிறேன்னா நீங்கள் ஒரு 149 148 ஒரு 2 கம்மியாக இருந்தால் கூட நீங்கள் வந்து மெயின்ஸ் வந்து குரூப் 2ஏக்கு வந்து படிக்கலாம். ஓகேங்களா? இதே பிஎஸ்டிஎம்க்கு எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ ஒரு -3 வந்து குறைவாக இருந்தால் கூட நீங்கள் வந்து படிக்கலாம். -3 இப்போ இங்கே பார்க்குறீங்களா, இதோட ஒரு -3 கம்மியாக இருந்தால் கூட பிஎஸ்டிஎம்க்கு எலிஜிபிளாக இருந்தால் நீங்கள் வந்து படிக்கலாம். இதே நீங்கள் மாற்றுத்திறனாளிகளாக ஆதரவற்ற விதிகளாக இருந்தால் உங்களுக்கு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, ஒரு -5 அல்லது -10 கூட வரலாம். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் மெயின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண பாருங்கள். ஓகேங்களா? சரி, நான் ஏற்கனவே ஸ்டார்டிங்லேயே சொல்லிவிட்டு இருந்தாலும் கூட இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னா காலிப்படங்களை மிக மிக குறைவு என்பதால் தேர்வு கடினம் என்றாலும் கூட கட் ஆஃப் அதிகமாக வரும். இது ஒரு தோராய கணிப்பு என்பதால் தேர்வு முடிவுகள் வரும் வரை காத்திருங்கள் போட்டிருக்காங்க. இதான் நானும் சொல்லியிருக்கேன். ரைட்டா? ரிசல்ட் வர வரைக்கும் நம்மளால் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் கூட ரிசல்ட் வர வரைக்கும் மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணாமல் இருக்க முடியாது இல்லை. நம்ம அதை புரிஞ்சுக்கணும். நம்ம ஏன் இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா, ரிசல்ட் வந்தால் பார்த்துக்கலாம்னா அது ஒரு சிங்கிள் எக்ஸாம் குரூப் 4 எக்ஸாம் மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரிசல்ட் வந்தால் செலெக்ஷனாக இல்லைன்னு தெரிஞ்சிடும். இதில் எதுக்கு கட் ஆஃப் வீடியோலாம் போட வேண்டிய கட்டாயத்தில் இருக்குன்னா, ஓரளவுக்கு ஒரு சேஃப் ஜோனாக இருக்கீங்கன்னா நீங்கள் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ நீங்கள் படிக்காமல் விட்டிங்கன்னா அப்புறம் நாளைக்கு எப்படி சப்போஸ் செலெக்ஷன் ஆகிட்டுன்னா அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே படிக்க முடியாது இல்லையா. ஸோ அதுக்காக தான் நம்ம சொல்கிறோம். இப்போ இது நான் வந்து சொன்னதெல்லாம் ஒரு தோராயமான கணிப்பு. ரைட்டா? எரர் ரேஞ்ச் வந்து +or-5 போட்டிருக்கேன். ஸோ நான் சொன்னதை நான் கணிச்சதை விட மேபி 5 கூடவும் வரலாம், 5 குறையவும் வரலாம். ஸோ அதெல்லாம் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஒரு சேஃப் ஜோனாக ஒரு மிடில் மார்க்காக வந்து அதாவது மிடில் இதாக வந்து இந்த கட் ஆஃபை வந்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 150 ப்ளஸ் கூட இப்போ நான் சொன்ன மாதிரி 140 ப்ளஸ் போயிட்டீங்க. இப்போ எல்லாருக்குமே பிரச்சனையானது 140 ப்ளஸில் இருக்கிறவங்க தான் எனக்கு கிடைக்குமான்னு சொல்லி எல்லா யூடியூபோட கமெண்ட்ஸ்லையும் போய் கேட்டுட்டு இருப்பீங்க. நம்ம இந்த இது கூட 143 வருஷம் 147 வருது 145 வருது எனக்கு கிடைக்காத நான் படிக்கிட்டு வேணாமான்னு நிறைய பேர் இந்த 140 ப்ளஸில் இருக்கிறவங்க தான் பிரச்சனையே. ரைட்டா? அதில் குறிப்பாக 145 ப்ளஸில் இருக்கீங்கன்னா ரைட்டா, உங்களுக்கு மார்க் கூடவும் வரலாம் குறையும் வரலாம். ஏன்னா அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க, அதனால் கொஞ்சம் முன்ன பின்ன வரலாம். இப்போதைக்கு இருக்கக்கூடிய அஃபிஷியல் ஆன்சருக்கு எப்படி 145 சரியாக வருது அப்படின்னா ஸோ நீங்கள் மெயின்ஸுக்கு படிக்கலாம். அது கிடைக்கலாம், நீங்கள் கிளியர் பண்ணலாம், பண்ணாமல் கூட போகலாம். நீங்கள் செல்ஃபாக படிக்கலாம். ரைட்டா? ஒரு கோச்சிங் சென்டர் போய்ட்டு 10,000 ஃபீஸ் கட்டி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களாவே படிங்க. சப்போஸ் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே வந்து படிச்சுக்கலாம். ரைட்டா? ஸோ படிக்காமல் இருக்க வேண்டாம். 150க்கு ப்ளஸ் இருந்தால் கன்ஃபார்ம் படிங்க. 145 ப்ளஸ் இருந்துச்சுன்னா செல்ஃபாக படிங்க. சிலபஸ் என்னன்னு பாருங்கள், அதுக்கு மெட்டீரியல்லாம் ரெடி பண்ணி புக்கெல்லாம் வாங்கி படிங்க. படிக்கிறது தப்பு ஒன்றும் கிடையாது. நீங்கள் மெயின்ஸுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா, அதாவது குரூப் 2A மெயின்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அடுத்த 2024 வரக்கூடிய ஜிகே பகுதி இருக்கு இல்லையா, குரூப் 4 ஆகட்டும் குரூப் 2 ஆகட்டும், அந்த ஜிகேக்கு நிச்சயம் வந்து அது யூஸ் ஆக தான் போகுது. அதே மெயின்ஸு படிக்கும்போது நீங்கள் அடுத்த வருஷம் படிக்கும்போது அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரைட்டா? ஸோ அதனால் வந்து ஒரு 145 ப்ளஸ் வருது சார் அப்படின்றவங்க கமெண்டில் சொல்கிறவங்க நீங்களாக படிங்க. ஒரு கோச்சிங் சென்டர் போய்ட்டு காசு கொடுத்து நீங்கள் படித்து பின்னாடி ஏதாவது சப்போஸ் கிளியர் ஆகாமல் போச்சுன்னா அன்றைக்கி கஷ்டப்பட வேண்டாம். ஓகேங்களா? நீங்களாக கூட வந்து படிச்சுக்கோங்க. ஸோ இதான் என்னுடைய கணிப்பு. கண்டிப்பாக கமெண்டில் வந்து இது வராது சார், நீங்கள் அதிகமாக சொல்லிட்டீங்கன்னு சில பேர் கமெண்டில் திட்டுவீங்க, அல்லது கம்மியாக சொல்கிறீங்க இதெல்லாம் வர வாய்ப்பே இல்லை, இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை, 160 தான் 170 தான்னு சொல்லுவீங்க. எப்படி வேணாலும் சொல்லுங்கள். ரைட்டா? நம்ம சொல்கிறது ஒரு தோராயமான கணிப்பு தான். நீங்கள் சொல்கிறதும் கமெண்டில் நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா, அதுவும் உங்களுடைய கணிப்பு தோராயமான கணிப்பு தான். எதுவாக இருந்தாலும் நமக்கு ரிசல்ட் வரும்போது தான் 100% வந்து நமக்கு தெரியும். ரைட்டா? நான் சொல்கிறது என்னென்னா மெயின்ஸுக்கு வந்து சில பேர் படிக்கலாமா வேணாமான்னு ஒரு ஆசோலேஷனில் இருப்பீங்க. ஸோ அதனால் நான் வந்து சொல்லியிருக்கிறேன். ரைட்டா? யாரெல்லாம் படிக்கலாம், என்ன எவ்வளோ கொஸ்டின் தான் சரியாக வருன்றதை நான் வந்து சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.